இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை மலேசியா 24.5 மில்லியன் சுற்றுப்பயணிகளை வரவேற்றது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 21 மில்லியனுடன் ஒப்பிடும்போது 16.8% அதிகமாகும். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறுகையில், பட்ஜெட் கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் நிதி அமைச்சும் மற்றும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வலுவான ஆதரவின் மூலமும் இது சாத்தியமானது என்றார். தனது அமைச்சும் தனது திட்டங்களின் தாக்கத்தை அதிகரிக்க புதுமையான அணுகுமுறைகளை தொடர்ந்து ஆராயும் என்றும் தியோங் மேலும் கூறினார். மலேசியாவின் உண்மையான பலம் அதன் கலாச்சார செழுமை மற்றும் பன்முகத்தன்மையில் உள்ளது என்றும் இது சர்வதேச சமூகத்தால் நீண்ட காலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். எனது வெளிநாட்டு பயணங்களின் போது மலேசியா பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட ஒரு இடமாக அறியப்படுகிறது என்ற கருத்துக்களை நான் அடிக்கடி பெறுகிறேன். இதுதான் நமது உண்மையான பலம். நமது கலாச்சார பன்முகத்தன்மை மலேசியர்களுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்லாமல் பலரால் மதிக்கப்படும் ஒரு பொக்கிஷமாகும் என்று அவர் தித்திவாங்சா லேக் கார்டனில் நடந்த மலேசிய கலாச்சார விழாவின் தொடக்க விழாவில் கூறினார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபு பக்கர், சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார துணை அமைச்சர் கைருல் ஃபிர்டௌஸ் அக்பர் கான் மற்றும் பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபா ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.